ஊர் பாரம்பரிய சமையலில் ஆப்பிள் அல்வா கிண்டுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம அல்வா கிண்டுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்குருவோம். அதுக்கப்புறம் அல்வா கிண்டுவோம். ஒரு ஆப்பிளை, பெரிய ஆப்பிள் ஒரு ஆப்பிள் எடுத்து நல்லா தோலை நீக்கிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி, நீங்கள் எவ்வளோ முந்திரி சேர்க்கீங்களோ அந்த அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம். ஒரு ஆப்பிளுக்கு 1.5 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கலர் பொடியை கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி விட்டு. கொஞ்சம் நெய், கொஞ்சம் ஏலக்காயை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கோதுமை மாவு ஒரு 2 ஸ்பூனு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ வந்து நம்ம பால், அதுக்கு வந்து பால் ஒரு 1.5 கப்பு பக்கத்து அடுப்பில் நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுக்கோங்க. அடுப்புலேயே போட்டுருங்க, சுண்டிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயே இதையும் ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து கடாயை அடுப்பில் வச்சுக்குவோம். கடாயை அடுப்பில் வச்சு இதில் முந்திரி திராட்சையை வறுத்துக்குருவோம். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்குவோம். நெய் கொஞ்சம் உருகட்டும் நல்லா. பாருங்க, நெய் சூடாயிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டில் வந்து முந்திரியை வறுத்து எடுத்துக்குவோம். வந்து நம்ம முந்திரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ முந்திரியை எடுத்துருவோம். அடுத்து வந்து திராட்சை, உலர் திராட்சையை நல்லா வறுத்து போதும். இதையும் எடுத்துருவோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு இதுலேயே நம்ம இந்த இது இருக்கு பாருங்க, ஆப்பிள், அந்த கட் பண்ண ஆப்பிளை அதையும் வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்க, ஆப்பிள் நல்லா இப்படி நெய்யிலேயே கொஞ்சம் வேக விட்டுருங்க. நல்லா இப்படி வதக்கிட்டு இப்போ நம்ம வதக்குனது போதும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் ஓட விட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நெய்யில் வதக்கின ஆப்பிளை இப்படி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அதே கடாயில் இந்த பேஸ்ட்டை ஊற்றிடுங்க. ஆப்பிள் பேஸ்ட்டை ஊற்றிடுங்க. பாருங்கள், பேஸ்ட் விட்டாச்சு. இப்போ வந்து இது கூடவே ஜீனியை போட்டுக்குருவோம். ஜீனி, அது கூடவே இந்த காய்ச்சினம்ல பால், அதையும் ஊற்றிடுவோம். அது நல்லா கரையட்டும். ஜீனி கரையவும், அதுக்கப்புறம் கலரும். இது கூடவே நம்ம கொஞ்சம் கலர் கரைச்சி ஊற்றிடுவோம். பாருங்கள், 2 ஸ்பூனு கோதுமை மாவு வச்சுருந்தேன்ல, அதை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அல்வா வந்து ஒன்று சேர்ந்து வரணும், நல்லா வலுவழுப்பாக வரணும். அதுக்காக இதை இப்படி ஊற்றிக்கிட்டே கிண்டிக்கோங்க. கொஞ்சம் திக்காகட்டும், நெய் விட்டுக்குருவோம். நல்லா நெய்யை விட்டு விட்டு நம்ம கிண்டணும். கொஞ்சம் நெய் விட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நெய் விடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அல்வா வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்.
நெய் விட்டு விட்டு கிண்டணும். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்குருவோம். நெய் விட்டு விட்டு நல்லா கிண்டணும். பாருங்கள், நல்லா முக்கால் பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான். இப்போ வந்து நம்ம இதில் ஏலக்காய் பவுடர் போட்டுக்குருவோம். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்குருவோம். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா அல்வா அப்போ தான் ரெடி ஆகிட்டு வருது. இதில் வந்து நம்ம முந்திரியும் திராட்சையும் போட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்குருவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கிண்டணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு இறக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நெய் விடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அல்வா வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். அல்வாவும் நல்லா வரும். நெய் தான் முக்கியம். அல்வா கிண்டணும்னா நம்மளுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக வேணும். இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஆப்பிள் அல்வா ரெடி ஆயிடுச்சு. போதும். பாருங்கள், பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சிடுவோம். போதும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஆப்பிள் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.